சங்கீதம் 33 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைகள் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களோடு, எத்தனையோ பிரச்சனைகளோடு, எத்தனையோ உபத்திரங்களோடு கூட நம்ம காணப்படலாம். ஆனா தேவ வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைகள் இருக்கும். அவர் என்னென்ன காரியங்களே, எந்த பிரச்சனையை பார்த்து, எந்த காரியங்களை பார்த்து அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான வார்த்தைகள் தான். என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18-23 வரை. என்னாகமம் 11. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சியை சாப்பிட கொடுப்பவர் யார் என்று கர்த்தருடைய செவிகள் கேட்டு அழுதீர்களே. ஒரு நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் அல்ல, நீங்க 1 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எப்பொழுது புறப்பட்டோம் என்று அவர் சிறுக்காக அழுகிறே என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு கூட இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர்களே, 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்றீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக, சமுத்திரத்து மச்சத்தையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தைப்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைகள் இருக்கும். ஆமென். நமக்குதான் நம்மளுடைய பிரச்சனை பெரிய பூதகம் மாதிரி அப்படி இருக்கு, பெருசா இருக்குது. என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், என்ன செய்வோம், ஏது வழி தெரியலையே, பாதம் தெரியலையே, முன்னால எல்லாம் இருக்கா இருக்குது, எப்படி நான் வீட்டு வர போறேன், எப்படி நான் வெளிச்சத்துக்கு வர போறேன், என்ன செய்ய போறேன்னு சொல்லி என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன, இன்னும் வேலை கிடைக்கலையே, இன்னும் உயர்வு வரலையே, இன்னும் முன்னேற்றம் வரலையே, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பம் இன்னும் சந்திக்கப்படலையேன்னு சொல்லி நமக்குள்ள பிரச்சனை நமக்குதான் பெருசா தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, அவர் சொல்லாகும், அவர் கட்டளைகள் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயே சொல்றாரு, என் கூட இருக்கிற புருஷன் 6 லட்சம் பேர். ஆமென். ஹல்லேலூயா. புருஷன் மாத்திரம் 6 லட்சம் பேர்னா அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்த கிட்டத்தட்ட 24-30 லட்சம் பேர் இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அவர் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைப்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இன்று காண்பாய். ஏன்னா என் கை குறுகி போகல. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு வேணா நம்மளுடைய பொருளாதார பிரச்சனை, நம்மளுடைய பாடு, நம்மளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாய் காணப்படலாம். ஆனா அவருடைய கை குறுகி போகல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளைகள் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கேட்கும்போது சொன்னாரு 37 வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து ஒரு காற்றுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படும் பொழுது இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் வரைக்கும் மழை மாதிரி அது குமிச்சிருந்துச்சு காடைகள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நல்லா யோசித்து பார்ப்பேன். இப்ப வந்து பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்க நல்ல சாப்பிடும் ஜனங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து ஆபிரகாம் வந்து அந்த 3 பேர் வராங்க, தேவதூதன் வரும்பொழுது உடனே வந்து 3 படி மெல்லிய மாவை பிசைத்து ஒரு சின்ன கட்டுக்குட்டி அடிச்சு சமைச்சு கொடுத்தாங்க. 3 படி மெல்லிய மாவு 1.5 கிலோ, 3 4 4 ஒரு 6 கிலோ வருது. 6 கிலோ மாவு வந்து 3 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்து ஒரு கண்ணுக்குட்டியே அடிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அவ்வளவுக்கு அவங்களுக்கு
கறி சாப்பிடுறாங்க, நல்ல தேவதூர் மாத்திரம் ஜனங்கள் நல்லா சாப்பிடுறவங்க. காடை எவ்வளவு இருக்கும் சொல்லி நம்ம இந்தி ஒரு நாளைக்கு போட்டு பார்க்கும்போது இஞ்சி போனா ஒரு 200 கிராம், எனக்கு நிறைய பத்திலாம் தெரியாது, இஞ்சி போனா ஒரு 200 கிராம் இல்லைன்னா ஒரு 500 கிராம் இருக்குமா நேரத்துல. அப்போ அவங்க அவ்வளவு சாப்பிடுறாங்க. 6 லட்சம் புருஷர் எல்லாரும் சேர்த்தா ஒரு 20-30 லட்சம் பேர் இருப்பாங்க. 30 லட்சம் பேருக்கு காடை வேணும், அது 1 மாசம் வேணும். அப்போ எவ்வளவு கறி ரெடி இருக்கும் உங்களுக்கு. ஆனா அவ்வளவு தூரம் கொடுப்பதற்கு இவருக்கு மலைப்பா இருக்கு. ஊழியக்காரர் தான், மோசே தான், கர்த்தருடைய வல்லமையை கண்ணார கண்டவர் தான். அவர் சொல்லும் பொழுது கீழ்காட்டை வீசப்படும் பொழுது செங்கடல் 2ஆய் பிரிந்து வெறும் வெட்டாந்தர வழியா ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததான மோசைக்கு கூட இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், அனுபவத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்ட மோசே அவருக்குள்ளே உள்ள ஒரு கேள்விக்குறி. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு சமுத்திரத்தையும் மச்சத்தையும் இவ்வளவு காடையில அடிச்சா கூட இந்த ஜனங்களை திருப்திப்படுத்த முடியாதே, கிளேசப்பட்ட ஜனங்கள் கிடையாதே அப்படின்னு சொல்லி அவனுடைய பார்வையிலே மலைப்பா இருந்த காரியத்தை தேவனுடைய சொல்ல ஆகும் அவர் கட்டளை இருக்கும். ஒரே வார்த்தையினாலே கீழ்காட்டை புறப்பட பண்ணி அவருடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்க தேவனுடைய கரம் போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மையுள்ளது. வானம் அழிந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம், வார்த்தையினுடைய ஒரு உறுப்பாயில் அது ஒழிந்து போகாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை நீ நம்பவே மாட்டே, உன் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கும் நீ நம்பவே மாட்டே, உன் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஸ்தானத்துல வரும் சொல்லி நீ நம்பவே மாட்டே, உன் கணவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி நீ நம்பவே மாட்டே, உன் பொருளாதார பிரச்சனை மாறும் சொல்லி நீ நம்பவே மாட்டே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கும், பிள்ளைகள் பிறக்கும் சொல்லி நீ நம்பவே மாட்டே. ஆனா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, மாறுபாடுற நம்பிக்கை இல்லை, என் குடும்பம் சந்திக்கப்படுத்துற நம்பிக்கை இல்லை, சூழ்நிலையை பார்த்தா நிலைமையை பார்த்தா எல்லாம் வேறுபாடா இருக்கு. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? தேவனுடைய கரம் குறுகி போகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னா அவர் கட்டளை நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் என்ன குறுகி போகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. நம்மளுடைய ஜெபங்கள், நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவியும் மந்தமாகல. அடுத்த வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவர் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். ஏன்னா அவருடைய கரம் குறுக்கி போகல. ஹல்லேலூயா. ஏன்னா மாமிசமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிறவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய ஜெபம் மாத்திரமல்ல, யாவருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவர். யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் கடவுள் இருக்காரா, அவர் என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரான்னு சொல்லி யார் யார் அழுதாலும் அவர் பக்கத்துல அவர்களுக்கு என்ன நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய மாட்டேங்கிறது. ஆமென். எல்லாருக்காகவும் யார் யார் விண்ணப்பம் பண்ணாங்களோ இது எல்லாருக்காகவும் ரத்தத்தை சிந்தினார். நமக்காக மாத்திரம் எல்லா ஜனங்களுக்காக. நம்ம யாரெல்லாம் பாவி நினைக்கிறோமோ, யாரெல்லாம் வெறுக்கிறோமோ, யாரெல்லாம் துஷ்டன் நினைக்கிறோமோ அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அவர் கை குறுகி போகல. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, வார்த்தை சத்தியம் உள்ளது. ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல, ஏன் நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வரலைன்னா அழகாய் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுடைய பாவங்களே நமக்கு இடிச்சுட்டு அவருக்கு நமக்கு பிரிவினையை உண்டாக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தலைப்பு நிந்தி தேவனுக்கு செய்தி கொடுத்திருந்தேன். நான் முழுசா கொடுக்கல. நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை. ஏன்னா நான் ஜபத்துல உட்காரவுல ஒண்ணுமே இல்லை. உட்கார்ந்துக்கும் போது ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தைகளையா எனக்கு கொடுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவம்,
நம்மளுடைய அக்கிரமம். நம்ம நினைப்போம் ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால கல்வி பாவத்தெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பினாலும் சபைக்கு வந்து நினைப்போம். இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்து தான் மீண்டும் பெருக்கிக்கிறேன், இன்னைக்கு நான் பெருக்கிட்டு நம்ம பெருக்காம இருக்க முடியல. ஏன்னா அதிர்ச்சும் அறியாமலுமே குப்பை உள்ள வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அண்ணாதி நம்ம உங்கள் பாவங்களை உங்கள் அக்கிரமங்களை அவர் செவி கொடுக்க முடியாதபடிக்கு போகிறது என்று வேதவசனம் சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த உபவாச ஜெப நாட்கள மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பாவம் வர கழுவுங்கப்பா. எனக்கு தெரியாது எது பாவம் எது தப்பு. எனக்கு வேதாகமத்துல நம்ம தியானிக்கும் போது தெரியும், தெரியாது. நம்முடைய அக்கிரமம் எது நமக்கு தெரியாது. நாம செய்யறது, நாம பேசுறது, நம்ம நடந்துக்கிறது எல்லாமே நமக்கு நாமே சரின்னு சொல்லிதான் தோணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 51 அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 51:2. என்னை அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என் பாவம் வர என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவியது. தாவீது அழுத ஆண்டுடைய சமூகத்தில் இதுவும் நமக்கு வெளியரங்கமான பாவம் நினைக்கிறோம். பச்சைப்பால் இடத்துல அவர் செய்த பாவத்தை பண்ணின போது மேல டாபிக்கே போட்டு அப்போ அழற, ஆண்டவரே என்னை பாவம் வர என்னை சுத்திகரிக்கப்பா, என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவியாங்க, என் பாவம் போட்ட வந்துடக்கூடாது. என்னுடைய செவி கொடுக்கிற தேவன். காடுகளில் நடக்கும் போதும் உற்றார் உறவினார் பெற்ற தகப்பனார் என்னை துரத்தின போதும், என் மாமனார் என்னை கொல்ல தேடின போதும், ஆண்டவரே என்னை பாதுகாத்தவர் நீர், அரவணைத்தவர் நீர், தூக்கி எடுக்கிறவர் நீர், சிங்காசனத்துல உட்கார வைத்து என்னை அழகு பார்த்தவர் நீர். ஆண்டவரே அவருடைய சமூகம் எனக்கு போயிடக்கூடாதுப்பா. என் பாவம் என்னை கழுவு, என் அக்கிரமம் இதை தப்பு பண்ணிட்டேன். ஆனா அவன் தப்பு பண்ணின போது தப்புங்கிற உணர்வு இல்லாமல் இருந்தான். எப்போ நாத்தானியேல் வந்து அவனிடத்துல சுட்டி காட்டனோ உடனே அவன் எதிர்த்து நிக்கல. ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லப்படுகிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று. தாவீதிடத்துல நேரடியாக தன் பிள்ளைகளை சொல்லப்படும் பொழுது உடனே தேவ சமூகத்திலே பொத்து விழுந்துறான். அதுக்கு அவன் எதிர்த்து நிக்கல. நீ எப்படி சொல்றது, நீ எப்படி கேட்கறது, நீ எப்படி பண்றது, நான் அப்படிதான், நீ அக்கிரமம் செய்யலையா, நீ பாவம் செய்யலையா, நீ செஞ்சதுனால நான் செஞ்சேன். ஏன்னா ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாதான். ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்தா கணவன் மனைவி பிள்ளைகள் மாமனார் மாமியாரு நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். எல்லாரும் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவருடைய பிள்ளைகளை சுட்டி சுட்டி காட்டி நீ என்ன சொல்றது, நீ சொல்றதுனால நான் சொல்றேன், அவங்க சொன்னாங்க நான் அப்படி நடந்துக்கிட்டேன், அவங்க பண்ணாங்க நான் அப்படி நடந்துக்கிட்டேன், மாறி 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 குற்றம் சாட்டப்படும் பொழுது தேவ சமூகத்தில் அது பாவமாக கருதப்படும். ஆமென், ஹல்லேலூயா. மோசே மிரியாம் ஆரோன் இருக்கும்போது என்னாகமத்தி புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லல. அவன் சின்னதா மிரியாமும் ஆரோனும் பேசுறாங்க. மோசேக்கிருந்தமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எத்தோப்பிய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சது தப்பு. வேற தப்பாவோ பாவமாவோ வேற எந்த காரியமும் பேசல. எத்தோப்பிய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சது தப்புன்னு சொல்லிதான் பேசுனாங்க. விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் எந்த காரியமும் பேசினாலும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதை பரலோகம் விட்டு கவனித்துக் கொண்டேதான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வேற யாரும் பார்க்காம இருக்கலாம், கணவன் பார்க்காம இருக்கலாம். கணவனிடத்துல நம்மளுடைய வீட்டுக்காரங்க நம்முடைய நாத்தனாரை பத்தியோ மாமியாரை பத்தியோ சொந்தக்காரங்களை பத்தியோ சொல்லும் பொழுதும் யாரும் இல்லாம இருக்கலாம். அந்த பரலோகம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மருமகளை பத்தி பேசும்போதும் சரி, பிள்ளைகளை குறித்து பேசும்போதும் சரி, மத்த காரியங்களை குறித்து பேசும்போதும் சரி, விசுவாசிகளை குறித்து பேசினாலும் சரி, பரலோகம் கேட்டுக்கொண்டே இருக்கிற பய உணர்வு நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவங்க பேசுறத பரலோகம் கேட்டுக்கிட்டே இருக்குது. பாஸ்டர் இல்லாம இருக்கலாம், அவரை பத்தி நம்ம பேசுறோம், பரலோகம் கேட்டுட்டே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரு வார்த்தை தான் பேசுறாங்க. ஆனா ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று சொல்லப்படுகிறது. பாவத்தினால் வரக்கூடிய தண்டனையாகிய குஷ்டரோகம் அந்த மிரியாமின் மீது வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. வேற ஒரு பாவமும் செய்யல, வேற ஒண்ணுமே செய்யல. நம்ம சாதாரணமா பேசிக்கலாம், சாதாரணமா நடந்துக்கலாம். இல்ல நம்ம அவங்க செஞ்சதுக்கு தகுந்த மாதிரிதான் நான் அப்படி பேசுறேன், அவங்க செஞ்சதுக்கு தகுந்த மாதிரிதான் நான் நடந்துக்கிட்டேன். அப்படி இருந்தாலும் நம்மளுடைய பார்வைக்கு அது பாவமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனா பரலோக பார்வை அது பாவமாக எண்ணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. மோசே ஆரோனும் மிரியாமும் செய்த காரியம் அவனுடைய பார்வைக்கு அது தப்பு இல்லாம இருந்திருக்கலாம். பரலோக பார்வைக்கு அது எப்படிதான் இருந்துச்சு, தப்பாதான் இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பாவம் வர கழுவுங்க,
என் அக்கிரமம் நீங்க என்ன சுத்திகரிங்க. நான் பேசுனது இது தப்பு இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. நான் நடந்துகிட்ட முறை, என் குடும்பத்துல நடந்துகிட்ட முறை, என் உற்றார் உறவினர்கிட்ட நடந்துகிட்ட முறை, என் வேலை ஸ்தலத்துல நான் நடந்துகிட்ட முறை, இல்ல அக்கம் பக்கம் வீட்டுல நடந்துகிட்ட முறை எனக்கு சரியாய் தோணலாம். ஆனா உங்களுடைய பார்வைக்கு அது எப்படி இருக்குது ஆண்டவரே? என்னை பாவம் வர கழுவும். என் அக்கிரமம் நீங்க சுத்திகரிக்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அப்பதான் ஆண்டவர் கேட்க கூடாதபடிக்கு ஒரு செவி மந்தமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு விண்ணப்பமும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பரலோகம் உடனே ஓடி வந்து நமக்கு செவி கொடுக்க முடியதா இருக்கும். ஆமென். அவருடைய கை குறுகி போகும். ஆமென். ஹல்லேலூயா. என் கரம் குறுகி போயிச்சோ, என் வார்த்தைப்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இன்று காண்பா என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் போதுமானவர். ஆராய்ந்து அறிய முடியாத அதிசயங்களையும் என்னை அறிய நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டேன். இதுல அப்படி நடக்குமா? என் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டா? நான் லாஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் வாரம் வந்து பாசியா சொல்லும்போது குஷ்டன் ஒரு முடவன் ஜபாலயம். அப்புறம் அடிக்கடி அதை குறிச்சு நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதாவது முடவன் அவன் காலையில தூக்கி எந்திக்கும் போது இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவன் நினைச்சுக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. தூக்கிட்டு வந்து என்னடா திட்டி கொண்டு வந்து வச்ச ஏறக்குறைய 40 வயசு. 4 வயசு பிள்ளைய நம்மளால தூக்க முடியல. ஒரு 10 வயசு பிள்ளைய நம்மளால தூக்க முடியல. 40 வயசு ஆளை தினத்தோடு சுமந்து கொண்டு வந்து வேத வசனம் போடு தூக்கிட்டு வந்து தேவாலயத்துல பிச்சை கேட்கும்படிக்கு உட்கார வச்சிருப்பான். உட்கார வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில இன்னைக்கு என் வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் அவன் நினைச்சுக்கவே மாட்டான். தூக்கி வச்சுட்டு வரும்போது எத்தனை பேர் என்னெல்லாம் பேசுறாங்க. கொஞ்சமா குறைச்சுதான் சாப்பிட்டாங்க. போனமான கிடக்குது, எப்படிலாம் கிடக்குது. தூக்கிறோம் சும்மா தூக்க மாட்டான், துட்டுக்குதான் தூக்கிட்டு வருவான். அப்படி பிச்சை எடுக்கிறத பாதி எனக்கு தரணும் பேர பேசிக்கலாம் தெரியல. தூக்கிட்டு வருமா தூக்கிட்டு வரணும் சும்மா ஓசிக்கு வேலையெல்லாம் தூக்கி கொடுங்க இருக்க மாட்டான். அப்ப என்னெல்லாம் வார்த்தையினால பிடிக்கிறாங்களோ தெரியல, வார்த்தையினால எவ்வளவு காயப்பட்டானோ தெரியல. அவன் தன்னால அதுட்டே இருப்பான். என் நிலைமை எனக்கும் உங்களை மாதிரி கை கால்லாம் இருந்தா நானும் வேலை செஞ்சு பிழைச்சிருப்பேனே, நானும் நல்லா இருப்பேனே. ஓட்ட வந்து நான் கெஞ்சிட்டு என் தலையெடுத்தா, ஓட்ட வந்து நிக்கணும் என் தலையெடுத்தான்னு மனசுக்குள்ளேயே அழுதுக்கலாம் தெரியல. ஆனா அன்றைய தினத்துல என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். என் வாழ்க்கை இன்னைக்கு மாற போகுது. என் தலையெடுத்தை கர்த்தர் மாத்த போற, என் சூழ்நிலையை தேவன் மாற்ற போற, என் நிலைமையை தேவன் மாற்ற போறான்னு சொல்லி அவன் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியம், எதிர்பார்க்காத காரியம், பெரிய காரியத்தை அன்றைய தினத்துல அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையை செய்வதற்கும் அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். உன் விண்ணப்பம் என்ன, உன் ஜெபம் என்ன, உன் மன்றாட்டு என்ன, எஸ்தர் ராஜாத்தியே உன் மன்றாட்டு என்ன, எதுவா இருந்தாலும் கேட்பதற்கு நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு என்று சொன்னதான தேவன். நம்மளுடைய விருப்பத்தையும் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளதான தேவன். அவர் எப்போது காத்திருக்கிறார். ஆனா ஆண்டவரே என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம் ஆண்டவர், என்னுடைய மீறுதல் ஆண்டவர், நான் குடும்பத்துல நடந்துக்கிற காரியம் ஆண்டவர், என் கணவனிடத்துல நான் நடக்கிற காரியம், என் மனைவி இடத்துல நான் நடக்கிற காரியம், என் பிள்ளைகள் இடத்துல நான் நடக்கிற காரியம், அது நிமித்தமா என் மாமியார் இடத்துல நான் நடக்கிற காரியம், என் மருமகள் இடத்துல நான் நடக்கிற காரியம், இதனால ஆண்டவரை வார்த்தையினால விசுவாசிகள் நான் பேசும்போது பேசின காரியம் ஆண்டவரை, இதனால என் வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் பாவம் வரை என்னை கழுவுங்கப்பா. என் அக்கிரமம் நீங்க என்ன சுத்திக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் கேட்பீங்க. நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணு, என் ஜபத்தை தேவன் கேட்கணும், அதுக்கு மறுபடியும் கொடுக்கணும், என் விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுக்கணும். ஏன்னா அவர் செவி கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளது. நாளைக்கு புறச்சாதி அவங்களுக்கு செய்யலன்னு சொல்லி மற்றவர்கள் பேசுவதற்கு நான் என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் தடையா இருந்திருக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு, அவருடைய நாமம் அவமாய் போவதற்கு என்னுடைய காரியம் தடையா இருந்திருக்கூடாது. ஆமென். ஒரு நாள் அவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே நீ சொன்னாங்க எல்லாருக்குமே என்னுடைய சாட்சி தெரிஞ்சிருக்கோம், தெரியாம யாருமே கிடையாது. திருமணம் முடியும் போது எனக்கு 35 வயசு, 36 வயசு, 39 வயசு, 46 வயசு ஆகும். திருமணம் முடிஞ்ச உடனே கர்ப்பப்பை டியூப்ல கன்சீவ் ஆகி வெடிச்சு ஒரு கர்ப்பப்பை டியூப்பை வெட்டி எடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து நிறைய ஃபீவர், ரொம்ப வந்துருக்க முடியாதுன்னு சொல்லி மதுரைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மாசக்கணக்கில் இருந்தேன். ஒரு இன்ஜெக்ஷனுடைய விலை வந்து 3500 ரூபாய்.
8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடணும்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் ஊசி 3 தடவை என் உடம்புல செலுத்தப்பட்டு 10 நாள் ஆகியும் எனக்கு ஃபீவர் நிக்கல. உடையார்பட்டி ஹாஸ்பிட்டல் தான் இருந்தோம். 2 பேரும் ஒரு நாளைக்கு கண்ணீரோட ஜெபம் பண்ணும்போது மற்ற வியாதிஸ்தருக்காய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் ஃபீவர்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தா. அதை தொடர்ந்து வெடிச்சு செத்த பிளட் ஸ்டோனா மாதிரி ஒரு 3 ஆபரேஷன் ஆகி ஃபர்ஸ்ட் 3 ஆபரேஷன் ஆகி ஜோஷுவா பிறக்கிறதுக்கு முன்னாடி 5 ஆபரேஷன் என் சரீரத்தில் நடந்துச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட் படி எனக்கு குழந்தையே கிடையாது. ஒண்ணு ஏஜ் ஃபேக்டர், 2வது ஹெவி ஆன்டிபயோட்டிக் அத்தனை என் உடம்புல ஏறிடுது. ஆன்டிபயோட்டிக் அதிகமா லட்சக்கணக்கில் உடம்புல ஏறிடுது. 3வது என்னது சொல்லி பார்த்தா ஒரு கர்ப்பப்பை டியூபை வெட்டி எடுத்தாச்சு. ஒரு கர்ப்பப்பை டியூப் தான் இருக்கு, 2 இதுல வெட்டி எடுத்தாச்சு. இனி மெடிக்கல் ரிப்போர்ட் படி குழந்தையே கிடையாது. எவ்வளவு மெட்ராஸ் போய் பார்த்தோம்னா குழந்தையே கிடையாதுன்னு சொல்லி 36 நாள் ஆனது. திருப்பி எனக்கு வயிறு வலி வந்து ஹாஸ்பிட்டல் போய் கேட்கும் போது அவங்க கார்டு வாங்கி பார்ப்போம். கார்டு வாங்கி பார்த்துச்சு குழந்தை இல்லம்மா, திருப்பி ஒரு ஸ்டோன் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோட இந்த கார்டு அப்படி திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டல் வருவ காலத்துக்கு ஆத்துல வீசி எரிஞ்சிச்சு. நைட்டு உட்காந்து கண்ணீரோட ஜோம் அதே சொல்ல ஆகக்கூடிய கட்டளை ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நாங்க விக்கிரகாராதன குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். சாபமான சபிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து நாங்க வந்தவங்க தான். சாபமான மறுபடி நீங்க தலைமையில சுமந்துட்டீங்கப்பா. இனி நான் சுமக்க அவர் எழுச்சி இல்லப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. சொல்ல ஆகக்கூடிய கட்டளை நிற்கும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி கண்ணீரோட செபிக்கும் போது தேவன் தெளிவாய் பேசுறாரு. மறுநாள் 2 பேருமா வந்து செபிச்சோம். அப்ப அவங்க சொன்னாங்க, தாவீது இருதயத்தை சந்தோஷம் நிரப்புற மாதிரி என் இருதயத்தை சந்தோஷம் நிரப்புது. அவன் நடனமாடுற மாதிரி எனக்கு நடனமாடத்தோடு இப்ப பாருங்க. நேற்றுதான் பார்த்தா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இன்னைக்கு பாக்க அப்படின்னு இல்ல நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கும்போது ஆண்டவர் டபுள் லைன் கொடுத்த கற்பம் சொல்லி குழந்தைன்னு சொல்லி கொடுத்த. உடனே ஆண்டவருக்கு ஹாஸ்பிட்டல் போகல. அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜோமனோடு தேவன் தெளிவாய் பேசினார். ஜான் ஜோஷுவான்னு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க குறிச்சு தேவன் பேசினார். 37வது நாள் ஏன்னா அவரோட சில காரியங்கள் பிடிவாதமா கேட்கக்கூடிய கிருமை அந்த கொடுத்து எனக்கு பேர் வேணும், எனக்கு அது வேணும் சொல்லி கேட்கறதுக்கு நீங்க மட்டும் பேர் சொன்னீங்களா, நீங்க மட்டும் அதை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 8 மாசம் ஆகும்போது தேவன் தெளிவாய் கேட்டார். ஆபரேஷன் தியேட்டரை காமிச்சு நான் ராத்திகுளத்துல இருந்தேன். ஆபரேஷன் தியேட்டரை காமிச்சு அதை வெளிச்சம் இறக்குறத பார்க்க நீ நேசிக்கிறாங்க, நேசிச்ச என் சிலுவை எடுத்து நீ பின்பற்றிவான்ட்டு. ஆனாலே நான் உண்மையா அவன் நேசிக்கிறப்பா. குழந்தைக்காகவோ உலகத்துக்காகவோ வேற எதுக்காகவும் நான் அவளை தேடலே நீ அன்பு கொடுத்தேன். நான் என்ன சாய் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா இவங்க காதோரமா 7 நாள் கலந்து செல்லட்டு ஒரு சட்டம் காதோரமா போயிருக்கு. காயப்பட்ட ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனோம். ஒரு ஊசி போட்டாங்க, நல்லா தூங்கிட்டு 3 மணிக்கு ஆர்டர் கேட்கிற நீ நேசிக்கிறாயா, நேசிச்சா என் சிலுவை எடுத்து நீ பின்பற்று. அதனால நான் உண்மையா நேசிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி ஆத்மா ஆர்டர் சொல்லுது. டாக்டர் அம்மா எழுப்பி 7 மணிக்கு ஆபரேஷன் சொன்னாங்க. அதான் தெரிஞ்ச கதையை சொல்லி ஆபரேஷன் தேட்டருக்கு கொண்டு போனாங்க. குழந்தை எடுக்கும்போது குழந்தை 89% அக்கிதண்ணியை குடிச்சுட்டா. குழந்தை பிழைக்காதுட்டாங்க. இவடியாட்ட அவனை திருநெல்வேலி முத்தமிழ் ஆஸ்பத்திரி கொண்டு போங்கட்டாங்க. முத்தமிழ் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்க டாக்டர் 72 மணி நேரம் கடந்தாதான் குழந்தை பிழைக்கும் அல்லது பிழைக்காதுன்னு சொல்ல முடியும். அந்த ரிப்போர்ட்டே 72 மணி நேரம் கடந்தாதான் என்னால சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு. நான் 3 நாள் ஐசியூல இருந்தேன். என்னாச்சு என் கூட ஹைச்சமே டீச்சர்ஸ் தான் என்னோட தொடக்க ஹாஸ்பிட்டல் கிடந்தாங்க. ஒரு கீழே வந்து என்னாச்சு ஐசியூல 3 நாள் கழிச்சப்போ என்னாச்சு எப்படி காட்ட என்னன்னு கேட்கும்போது இப்படி ஒரு சம்பவம்னு சொன்னாங்க. அப்போ தேவ சமூகத்துல ஜோமன் என் வாக்குத்தத்தம் பண்ணி பிறக்கப்பட்ட குழந்தை. பாடு வரலாம், உபத்திரம் வரலாம், வேதனை வரலாம், கண்ணீர் வரலாம், எது வந்தாலும் நிச்சயமா ஜீவனுக்கு சேர வராதுப்பா. ஏன்னா நீங்க பிறக்கும் போது அப்படிதான் பாடு உபத்திரம் வந்துச்சு, ஜீவனுக்கு சேர வராது. மோசே பிறக்கும் போது பாடு உபத்திரம் வந்துச்சு, ஜீவனுக்கு சேர வரப்பான்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ பாடு இருக்கலாம். தேவனுடைய ஒரு வார்த்தை நமக்கு போதும். அவே அவர் சொல்ல அவர் கட்டளை இருக்கும். அவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான காரியம் தான். லாசரு மரித்து போய் அவருடைய கல்லறையில வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லும் பொழுது என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது மரித்து போன நிலைமையில இருந்த அவனுடைய சடலமும் உயிர்ப்பிக்கப்பட்டு வெளியே வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலோ எல்லாமே மரித்து போயிருக்கலாம், எல்லாமே நம்பிக்கை அற்று போன சூழ்நிலை இருக்கலாம். இனிமேல் என்ன நடக்க போகுது, என்ன சான்ஸ் இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படி மறித்து போன நிலைமையில எந்த காரியம் இருந்தாலும் நம்மளுடைய குடும்ப காரியமா இருக்கலாம், சரீர காரியமா இருக்கலாம், இல்ல பொருளாதார காரியமா இருக்கலாம்,
பிள்ளைகளுடைய எதிர்கால காரியமா இருந்தா, எந்த காரியம் மறித்து போயிருந்த நிலைமையில இருந்தாலும் அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டுரை வெளியே வா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாரானா சகலம் நமக்கு வெளியே வருவதற்கு தேவன் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். 2006 2007 தான் திருமணம் நடந்துச்சு. 2006 நவம்பர் டிசம்பர் அப்ப எல்லாரும் சிக்கன் குனியா காய்ச்சல் பரவிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த சிக்கன் குனியா காய்ச்சல் எங்க அப்பா ரொம்ப ஏஜ்டு, எங்க அப்பாவும் அஃபெக்ட் ஆகி நம்ம மீரான் ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருந்தோம். உடனே அவங்க டாக்டர் எல்லாமே முடிச்சிட்டு லைட்டா உயிர் மட்டும் தான் துடிச்சிட்டு இருக்குது, அதனால நீங்க கொண்டு போயிருக்க வீட்டுக்கு அப்படின்ட்டாங்க. உடனே வீட்டுக்கு வந்தோம். கொண்டு வந்த உடனே கை நாடியை பிடிக்கிற வைத்தியரை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிச்சுட்டு இந்த தொண்டை வழியில மட்டும் தான் இருந்துட்டு இருக்குது, எப்பனாலும் முடியும், சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. எங்க இதுல வந்து கட்டில வச்சு ஜீவன் போக கூடாது, கட்டில கீழே இறக்கி போடுங்கன்ட்டாங்க. நான் ஒரே அழுக, ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் அப்பா மட்டும் தான். சங்கரிக்காக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஒவ்வொரு நியூ இயர் ஆராதனையிலும் வீட்டுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து அது கூட வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. 2000 தான் சபைக்கு வந்த 2001 நியூ இயர் ஆராதனையிலும் நான் வரும்பொழுது முடிச்சு போகும்போது தேவிக்கு அம்மா எல்லாரும் நீ கொண்டு போய் வீட்டுக்குள்ள போவாங்க. கதவை தட்டுவேன் 3 மணிக்கு. யாரும் கதவை திறக்கவே மாட்டாங்க. பெருமையா நின்று ஜன வாசல் வழியா அவ்வளவு பேருக்கு தெரிவாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. கண்ணனும் யாருமே திறக்க மாட்டாங்க. ஆனா தேவிக்க வீட்டுல போய் படுத்துட்டு தான் மறுநாள் காலையில வரும். யாரும் பேச மாட்டாங்க, யாரும் எதுவும் தர மாட்டாங்க, சாப்பாடு எதுவுமே இருக்கு. ஆனா அப்படி ரொம்ப அப்படி சூழ்நிலை கூட எங்க அப்பா ஏதாவது கொஞ்சம் கையில செவக்க பிடிச்சி வந்தாரு, ஏதாவது லைட்டாவது கதவை திறப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப அப்பாவும் மறிச்சு போனா என்னோட நிலைமை என்ன, என் சூழ்நிலை என்ன? அண்ணன் அண்ணி அவங்களுடைய கஷ்டத்துல தான் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னோட சூழ்நிலை என்ன, என் நிலைமை என்னன்னு சொல்லி கண்ணோட தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப கட்டில் மேல எங்க அப்பாவோட சடலத்துக்கு கீழே இறக்கி போட மாட்டேன்னு சொல்லி நிலை வந்துக்கும் போது எங்க அண்ணி வீட்டுல இருந்து எல்லா ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சாவுக்குள்ள பானை பிரி என்னென்ன வைக்கோல் என்னெல்லாம் வாங்கணுமோ அத்தனையும் வாங்கிட்டாங்க. தெருல இருக்கிறவங்களும் மாமா செத்து போறாங்க, வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவோம்னு அவங்களும் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ கார்த்திகை மாசம் அந்த சொக்கப்பன குளத்துக்கு சாமி எங்க வீட்டு வாசல நிற்கும். எங்க வீட்டு முக்குலதான் சொக்கப்பன கொளுத்தும். அந்த சாமி கூட இந்த மாமா மறிச்சு போயிடுச்சுன்னா கோவில் நட திறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 மணிக்கே வந்து சொக்கப்பன கொளுத்துட்டு ஓடிச்சு. ஏன்னா செத்து போய் எப்பவும் செத்து போவாரு, செத்து போயிட்டாருன்னா அப்படி எப்படி கோவில் நட திறக்க முடியும்னா சாமியும் வந்துட்டு ஓடிச்சு. அப்பதான் அவருடைய சமூகத்தை கட்டு மேலே இதுக்கு வந்து செபிக்கும் போது தேவன் ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை தெளிவாய் ஞாபகப்படுத்தினார். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உடனே வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்ங்கிற வார்த்தையை ஆவியானவர் ஞாபகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மரிச்சு போகக்கூடிய இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிப்பாரே. ஆனால் ஏன் எங்க அப்பாவோட சரீரம் உயிர்ப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா மேல கையை வச்சுக்கிட்டாரு. சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிர்ப்பிக்க அந்த உயிர் தெழுதலின் வல்லமை, இந்த உயிர் தெழுதலின் ஆவி அப்பா சரீரத்துக்குள்ள பாயட்டு ஆண்டவர் அப்படின்னு கண்ணீரோட வந்து செபிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கண்ணிலே இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர்னு சொல்லி செபிக்க உட்காந்து அழுத்தே கேப்ப. எங்க அண்ணெல்லாம் இவருக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அதான் உட்காந்து அழுதுட்டு எங்க அப்பா பாடி எனக்கு கட்டிலேருந்து கீழே இறக்கி போடணும் ஏறி அப்பா கிட்ட போய் உட்காந்துட்டு சொல்லி அழுதுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா இப்படி திருப்பி கொடுத்தாரு எதிர்த்து உட்கார கர்த்தர் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டிசம்பர்ல அந்த இன்சிடென்ட் நடந்த போது எங்க அண்ணனால வந்து இயேசு கிறிஸ்து அவங்களால வாயத்திலிருந்து சொல்ல முடியல. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, நமக்கு மேல ஒரு பவர் இருக்குங்கிறத இப்ப நான் கண்ணார பார்த்தேன்னு சொல்லி. ஏன்னா சாவுக்குள்ள பானை பெரிய எல்லாம் வாங்கி வச்சாச்சு, சொந்த பந்தம் எல்லாம் வந்தாச்சு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு நமக்கு மேல ஒரு பவர் இருக்குது, உனக்கு மேல ஒரு பவர் இருக்குங்கிறத நான் இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் தான் எங்க அண்ணன் 2007 நியூ இயர் ஆராதனை முடிஞ்சு போகும்போது கதவை திறந்து வச்சேன். 3 மணிக்கு நான் சர்ச்சை முடிஞ்சு போகும்போது அப்பதான் தேவிக்கு அம்மா சொன்னா, ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துல திறந்த வாசனை வச்சிருக்கேன், ஏன்னா எங்க வீட்டு கதவை திறந்துட்டு அப்படின்னு சொல்லும்படியா உதவி செய்யும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஏன்னா லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை கட்டளை கொடுக்கும் போது அப்ப அப்படியே வெளியே செத்து 4 நாள் ஆன சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காரியமானாலும் செத்து முடிஞ்சு மண்ணுக்குள்ள போய் மக்கி போனாலும் சரி, அதை பார்த்து தேவ வார்த்தை வெளிப்படுவானா, அதை பார்த்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவானா, நிச்சயமாக அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்ன போது, என்ன செய்ய போது, என்ன முடிச்சுட்டு தவறதான் முடிவு
முடிவெடுத்துட்டேன், தவறுதலா சூஸ் பண்ணேன், தவறுதலா எல்லாம் பண்ணிட்டேன், இனி என்ன ஆகும் சொல்லுவேன் நினைக்கிறேன். ஆனா பரலோகம் வந்து அதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாள், பயப்படாதே மகளே, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுமானால் சகலத்தையும் மாற்றி போட்டு அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சமயத்துல சீசனுக்கு போன படகு அப்படி கடல் காற்று கொந்தளிக்குது. இறையாதே அமைதலா இரு என்று சொல்லப்பட்ட ஒரே வார்த்தை நிமித்தம் எதிராக இருந்த சூழ்நிலையும் ஆண்டவர் அமைதலாக மாற்றி கொண்டார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் பெரிய கொந்தளிப்பு இருக்கலாம், கணவன் திட்டலாம், என்னவோ நடக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை கிடையாது, அமைதலாரு சொன்ன உடனே அதை அமைதலாக மாற்றுவதற்கு கர்த்தர் போதுமான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமுத்திரம் ஆண்டவரே, எந்த காரியமும் ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீ சொல்லாம நீ கட்டளையிட நீ. ஆனா என்னுடைய பாவமும் என்னுடைய அக்கிரமும் என்னுடைய நடத்தையினுடைய பாவமும் என் வாயின் வார்த்தையினால நான் பேசுனதுனால இல்ல என் விசுவாசிகள்கிட்ட பேசி எனக்கு அது பாவமாக தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய பார்வையில அது பாவமாக கருதப்படலாம். ஆண்டவரே அப்படி ஏதாவது இருந்தா என்னை பாவம் வர கல்விருக்கப்பா, என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரிக்கப்பா. ஏன்னா என்னுடைய விண்ணப்பத்தை நீ செவி கொடுக்கணும், என் விண்ணப்பத்துக்கு நீ பதில் கொடுக்கணும். ஏன்னா நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும். உங்களுடைய காலம் இன்னும் குறுகி போகிற ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வதற்கு நீ போதுமானன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பாவங்களை அறிக்கை செய்து நமக்கு பாவம் தெரியாம இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவரே நீ கழுவிருக்கே, சுத்திகரிச்சிருக்கே, உமக்கு எனக்கு எந்த இடமே இருக்கக்கூடாது, உமக்கு எனக்கு எந்த மறைவு இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் எப்போது ஆண்டவரே உண்மையே பார்க்கணுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சேர்க்க போதுமானவரா இருக்கு. கர்த்தர் தாமே இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பார், வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.